மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருவலங்காட்டில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் கிருஷ்ணகுமார் விவரம் என்ன? தேவா, மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு கிராமத்தில் சற்று நேரத்துக்கு முன்பு ஏற்பட்ட கொடூர வெடி விபத்தில் 4 பேர் சிக்கிய நிலையில் அதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மீதமுள்ள 3 நபர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருவாலங்காட்டில் மாதா கோயில் மெயின் ரோடு என்ற பகுதியில் காவிரி ஆற்றை ஒட்டிய பகுதியில் பாண்டியன் சொந்தமான ஒரு வெடி கிடங்கு இருக்கு. இங்க தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கும் திருமணங்கள், கோயில் விழாக்கள் போன்ற உற்சவங்களுக்கும் நாட்டு வெடிகள் மற்றும் வான வெடிகள் இங்கு தயாரித்து விற்பனை செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில வழக்கம் போல இன்று காலை இந்த பணியை தொடங்கி இங்க 4 பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இதுல கர்ணன், குமார், லட்சுமணன், கலிபெருமாள் ஆகிய 4 பேர் இங்கு வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில அந்த வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக ஒரு பலத்த வெடி சத்தத்துடன் கூடிய விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துல கர்ணன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். மீதமுள்ள குமார், லட்சுமணன், கலியபெருமாள் ஆகிய இந்த மீது 3 மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். வெடி சத்தத்தை கேட்டதை தொடர்ந்து இப்பகுதி மக்கள் ஏராளமான இந்த பகுதியில் திறந்ததால் குத்தாலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் பகுதியில் இருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். தேவா, தகவலுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.